நல்லா வீடு வாசல்னு வாங்கணும். அந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சங்கர், குமார் 2 பேர் இருந்திருக்காங்க. குமாருக்கு வயசு 35, சங்கருக்கு வயசு 25. எப்படிடா பணம் சம்பாரித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கு. சங்கர் இருந்துட்டு குமார்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல, குமார் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருக்கார், அந்த சாமியாரை பார்த்தா நம்ம பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா ஆயிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே குமார் இருந்துக்கிட்டு அப்படியா, அப்போ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ சங்கரும் குமாரும் அந்த சாமியார்கிட்ட போகிறாங்க. போயிட்டு இப்போ நிறைய பேர் வந்து அந்த சாமியார்கிட்ட வரம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேட்டு முடித்தோடனே இவங்க லாஸ்ட்டில் போய் சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. சாமியார் வந்தோடனே இவங்கள பார்த்தோன்னே கேட்டாராம், எப்பா உங்கள் 2 பேர்த்துக்குமே நோக்கங்கள் ஒரே மாதிரி இருக்குது, சீக்கிரமாக சம்பாரித்து பணக்காரனா கோடீஸ்வரனா ஆகணுன்ட்டு தான் மனசுக்குள்ளே நினச்சி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய லட்சியம் நிறைவேறும், அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறார் சாமியார். எப்படி சாமியார் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சங்கரும் குமாரும் கேட்டிருக்காங்க. எப்பா பல பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பல பேர் பல பிரச்சனையில் வராங்க, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்கிறாங்க, ஒவ்வொரு முகத்தையும் நான் கணிச்சு வச்சுருக்கேன், அப்போ இந்த உன்னுடைய முகத்தை பார்த்தோன்னே இதான்ப்பா கணிச்சேன் அப்படின்ட்டுருக்காரு. உடனே ஆமாசாமி நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சாலும் பணம் நிற்க மாட்டேங்குன்னு குமார சங்கர் சொல்கிறாங்க. சாமியார் சொல்லியிருக்காரு, எப்பா என்கிட்ட 2 சக்தி இருக்குது, அந்த சக்தியை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், சம்பாரித்த காசு நிற்கும், நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போகலாம் அப்படின்ட்டுருக்காரு. சாமி அப்படி என்ன சக்தி அப்படின்னு சங்கரும் குமாரும் கேட்டிருக்காங்க. ஒரு சக்தி ஸ்ரீதேவி, இன்னொரு சக்தி மூதேவி, இந்த 2 சக்தியும் கொண்டு போய் நீ வீட்டில் வச்சனா நீ ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டுருக்காப்புல. உடனே சங்கர் சொல்லியிருக்காப்புல, சாமி எனக்கு ஸ்ரீதேவி மட்டும் கொடுங்க, அதை மட்டும் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன், மூதேவி வேண்டாம், மூதேவி வச்சா எப்படி வாழ்க்கையில் முன்னேற, எனக்கு வந்து நல்லா சம்பாரித்து முன்னேறணும் அப்படின்ட்டு சங்கர் வந்து ஸ்ரீதேவியை வாங்கிட்டான். குமார் சொல்கிறப்பல, சாமி எனக்கு ஸ்ரீதேவியும் வேணும் மூதேவியும் வேணும், 2ம் கொடுங்க, நான் 2ஐயும் கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுருக்காப்புல. உடனே சாமியார் அந்த 2 ஸ்ரீதேவியும் மூதேவியும் குமாருக்கு கொடுத்துட்டு சங்கருக்கு வந்து வெறும் ஸ்ரீதேவியை மட்டும் கொடுத்துட்டாப்புல. சங்கர் போகிறான், போய் இப்போ வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறான், குமாரும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறான். இப்போ குமாருக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு வேன் வாங்குகிறான், ஆட்டோ வாங்குகிறான், இப்படி வந்து பெரிய பணக்காரனை ஆகிட்டான், நல்லா வசதியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். இடையில ஒரு குழந்தை பிறகு சந்தோஷமாக இருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சங்கரும் டக்குன்னு என்ன பண்ணுறான், அப்படியே பணம் வருது, லட்சாதிபதி ஆகுறான், கோடீஸ்வரன் ஆயிடுறான். இவன் வந்து குமார் வந்து வெறும் லட்சாதிபதியை மட்டும்தான் இருக்கான், சங்கர் கோடீஸ்வரன் ஆகிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கு. காலங்கள் போகுது, சங்கருக்கு வந்து தூக்கமே இல்லை, தூக்கம் வர மாட்டேங்கி, நிம்மதி இல்லை, அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் பணம் சேர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் குமாருக்கு வந்து மீடியமாக இருக்கிறான், ஆனால் நிம்மதியான தூக்கங்கள், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு இது இருக்குது. ஒரே மூஞ்சியே பார்த்திங்கன்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு சங்கர் மூஞ்சி. இப்போ குமார் சங்கரும் 2 பேருமே பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இவன் லட்சாதிபதி ஆகிட்டான், இவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். யார்? சங்கர் கோடீஸ்வரன் ஆகிட்டான், குமார் லட்சாதிபதி ஆகிட்டான். இப்போ இந்த 2 பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது குமார் கேட்குறான், என்னப்பா நீ வந்து சாதாரண ஆளாக இருக்கும்போது கூட நல்லா செழிப்பாக பார்க்க அழகாக லட்சணமாக நல்லா இருந்தியே, இன்றைக்கி வந்து நல்லா இல்லையே, மூஞ்சே பார்க்க ஒரு மாதிரி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கே பாவமாக இருக்கேன்னு. ஆமாம் குமார், எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொந்த பந்தம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, ஆனால் தூக்கமே இல்லை, மன நிம்மதியே இல்லை, தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாமான் இருக்கு, அப்படி இருக்குது, தூக்கம் வர மாட்டேக்கு, ஒரே இதாக இருக்குது அப்படின்னா. உடனே குமாரை கேட்குறேன், உனக்கு எப்படி இருக்குண்ணே? நான் நல்லா தூங்குறேன்ப்பா, என் பிள்ளைகளோடு இருக்கேன், என் பொண்டாட்டியோடு இருக்கேன், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னா. சரி என்னன்னு தெரியல, மனசு கஷ்டமாக இருக்குது, வா சாமியார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு இப்போ இந்த 2 பேரும் சாமியார்கிட்ட போகிறாங்க. இப்போ குமார சங்கரும் சாமியார்கிட்ட போகிறாங்க. போனோடனே சாமியார் கேட்குறாரு, வாப்பா நல்லா இருக்கீங்களா, நான் கொடுத்த மாதிரி அதை வச்சு பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னா. குமார் சொல்கிறாப்புல, ஆமாம் சாமி பூஜை பண்ணுறேன், பொண்டாட்டி பிள்ளைகளோடு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், படுத்தோடனே தூங்குறேன், நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. இப்போ சாமியார் வந்து சங்கர்கிட்ட கேட்குறாரு,
சங்கரே உனக்கு கொடுத்தனப்பா அதை வச்சு பூஜை பண்ணினியா அப்படின்னா, ஆமாம் சாமி நீங்கள் கொடுத்ததை வச்சு பூஜை பண்ணினேன், நான் லட்சாதிபதியாக கோடீஸ்வரன் ஆயிட்டேன். ஆனால் என்னை விட்டு போன சொந்த பந்தம் வந்துருச்சு, என்னை விட்டு போன எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒன்று, எனக்கு தூக்கம் இல்லை சாமி, தூக்கம் இல்லாதனால காரணத்தினால எனக்கு நோய் வந்துருச்சு சாமி, இப்போ நிம்மதி இல்லை, தூக்கு போட்டு செத்தரலாம் போல் இருக்குது, அதான் சாமி உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு இருக்காப்புல. இப்போ உடனே சாமியார் சொல்லியிருக்காரு, எப்பா அன்றைக்கி உனக்கு கொடுக்கும் போதே நான் 2 கொடுத்தேன், சீதேவியும் கொடுத்தேன், மூதேவியும் கொடுத்தேன். ஆனால் நீ சீதேவியை மட்டும் வாங்கிட்டு போனால் மூதேவி வேண்டான்ட்ட. அந்த மூதேவியை வாங்கிட்டு போயிருந்தா உனக்கு தூக்கம் நிம்மதி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னாரு. இதுலேருந்து சாமியார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ குமார் வந்து சாமியார்கிட்ட வந்து சீதேவியும் மூதேவியும் வாங்கிட்டு போனான். அவனுக்கு வந்து எல்லாமே சகலமும் கொடுத்து, தூக்கமும் கொடுத்து, நிம்மதியும் கொடுத்து, செல்வத்தையும் கொடுத்துட்டாரு. இவர் வந்து சங்கர் வந்து சீதேவியை மட்டும் வாங்கிட்டு போனார், அவருக்கு செல்வத்தை மட்டும் கொடுத்தாரு, தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? நோய் வரும், பிரச்சனை வரும், அது வரும், இது வரும். அப்புறம் என்ன ஆகும்? வந்த பணம் எல்லாம் செலவாயிரும், நிம்மதி இருக்காது. அதனால தான் என்னென்னா, ஒரு தெய்வத்துக்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வரம் கேட்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்மளுடைய உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டா அது வந்து சீதேவி மாதிரி நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னா அது நம்ம நல்லா இருப்போம், ஆனால் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, அது பின்காலத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிடும் போது நம்மளுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஏன் சித்தப்பா பெரியப்பா அவங்க கூட நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யார் துரோகம் நினச்சாலும், உங்களுக்கு யார் தீமைகள் நினச்சாலும் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். எனக்கு 42 வயசாகுது, என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. அதாவது பெரியவர் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க பெரிய ஆளுக்கு, எப்படின்னா, உழைப்பவன் வீட்டுக்கு கஷ்டப்படுறவன் வீட்டுக்கு பஞ்சம் பசி வந்து எட்டி பார்க்கும், ஆனால் அவனை நெருங்காது, அவன்கிட்ட வராதான். பஞ்சமும் பசியும் கஷ்டமும் உழைப்பவன் வீட்டுக்குள் உள்ளே வராதான், எட்டி தான் பார்க்குமா. அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவும் உங்களுடைய உழைப்பு நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது உங்களுடைய சொந்த பந்தம், உங்கள் அண்ணன் தம்பி மற்றும் உற்றார் உறவினர் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா வசதியாக வரணும்னு உங்களுக்காக நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.